ஹலோ மக்களே, வெல்கம் பேக். மோட்டோவிலேருந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. மோட்டோவோட ஜி மேக்ஸ். அது என்னப்பா ஜி மேக்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஃபோனை ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த ஃபோன் என்ன, இந்த ஜி மேக்ஸ் உண்மையாலே 27,000 ரூபாய்க்கு இது வாங்கலாமா, உண்மையாலே இந்த ஃபோன் ஒர்த்தா, அப்படி எல்லாத்தையும் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன், என்ன ஃபோன் உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் யாருன்னா இந்த ஃபோனை வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது உள்ள பக்ஸ்பரி தாபுங்கள். ஜென்ரலாக நம்ம போகிற மாதிரியே பில்ட் அண்ட் டிசைன் வந்து போயிடுவோம். பில்ட் அண்ட் டிசைன் மோட்டோவோட ஜி மேக்ஸில் அப்படி என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மோட்டோவோட சேம் டிசைன் தான். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோன் மாதிரியே தான் அந்த ஃபோன் இருக்க போது பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் அதெல்லாம் எதுவும் இருக்க போகிறதில்ல. ப்ளஸ் இன்னொன்று, இது வந்து பார்த்திங்கன்னா 7000 mAh பேட்டரியோட ஒரு ஃபோனு. ஸோ வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 220 கிராமுக்கு நியர்பை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஃபோன் பிடிக்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது மோட்டோவோட சிக்னேச்சர் ஸ்டைலில் இருக்கிறதுனால நீங்கள் கவர் போட்டிங்கன்னா என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னே தெரியாத அளவுக்கு தான் இருக்க போகுது. பேக்கில் பேண்டோனோட கொலாப் பண்ணி ஏதோ ஒரு வெரைட்டியில் தான் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருப்பாங்க. பட் பெசல்லாம் பெருசாக ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ ஒரு 28,000 27,000 ரேஞ்சில் இருக்க ஒரு ஃபோனுக்கான ஒரு பில்டு இருக்க போகிறதில்ல, அதுக்கான டிசைன் இருக்க போகிறதில்ல. டிசைன் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் உங்களோட விருப்பம் தான். மோட்டோவில் டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனாலும் அந்த குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். எக்ஸாக்டாக இதில் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஐபி ரேட்டிங் 64 தான் கொடுத்துருக்காங்க. மில்டி கிரேடோட 810H கண்டிப்பாக இருக்க போது. அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஆனால் அது வந்து கேரண்டிலாம் கிடையாது. சரி, இதுதாங்க பில்டு டிசைன், இது எல்லாமே இதுதான். ஆக்சுவலாக இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு எல்சிடி டிஸ்பிளே. பார்க்கறதுக்கு பெசல்லாம் ரொம்ப பெருசாக, ரொம்ப வந்து ஒரு 15,000 16,000 ஃபோன் லான்ச் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட டிஸ்பிளே இருக்க போது. பாட்டம் பெசல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி இதில் சேம் 120Hz டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. ஹெச்பிஎம் மோடில் 1050 நெட்ஸ் போகும் அப்படின்னு கிளைம் பண்ணாலும் எல்சிடி ஸ்க்ரீன் நல்லா தான் இருக்க போகுது மோட்டோவில், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணாது, டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணாது. அதனால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ அமேசான் ப்ரைம்லேயோ எங்கன்னா போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பஞ்சாயத்து தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிமீடியாக்காக யாருன்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இதோட டிஸ்பிளே எல்சிடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணாது, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆவரேஜான ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் தெரியும். மோட்டோவிலேருந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நான் இப்படி பேசுகிறேன் ஏன்னா மோட்டோ ஸ்பெஷலே வந்து டிஸ்பிளேவும் பில்டும் தான். இந்த இடத்துல டிஸ்பிளேவே அவங்க பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான், 20:9 தான் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 7 தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே. வீட்டில் யாருக்குன்னா வாங்கி கொடுக்குறாங்க, வயசானவங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் லான்ச் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. மற்றபடி இந்த டிஸ்பிளே பற்றி பேசுகிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் வந்து வெட்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. வெட்டேஜ் 2.0 கொடுத்துருக்காங்களாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. IP64 வச்சுக்கிட்டு நான் ஏன் வெட்டேஜை வந்து யூஸ் பண்ண போகிறேன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. பட் தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்கன்றது தான். சரிப்பா, இதில் பர்ஃபார்மன்ஸாக எதனா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா 6S Gen 4 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 nm சிப் செட் தான். பேசிக் டாஸ்க் எல்லாமே இதனால வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் கேம் ஆடலாமா அப்படின்னா ஆவரேஜாக கேம் ஆடலாம். ஜென்ரலாக நான் இந்த ஃபோன்லேயே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மோட்டோ இஸ் நாட் ஃபார் கேமர். மேக்ஸிமம் நீங்கள் டாப் அண்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 1 hour to 2 hours விளாட்றீங்க அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணும். பட் இதெல்லாம் சுத்தமாக மேனேஜெலாம் பண்ணாது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. பேசிக் டாஸ்க் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் ஹலோ யூஐ கொடுத்துருக்காங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீனான ஒரு யூஐ இருக்க போது. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு பஞ்சாயத்து எது இருக்க போகிறதில்ல. இதில் வேறு எதனா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6/128 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஃப்எஸோட 3.1 தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதனா தேருமா அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, நான் வந்து ஒரு பேசிக் டாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறேன், நிறைய ஃபோன் கால் பேசுவோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப வந்து நல்ல ஃபீலை கொடுக்குமே தவிர அதர்வைஸ் வேற எங்கேயும் உங்களுக்கு வந்து பெரிய விஷயமெல்லாம் இருக்க போதில்லை. இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்க போகிறாங்க. அதே மாதிரி இயர் ஸ்பீக்கர்ஸோட லவுட்னஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 பாயிண்ட் கம்மியாக வச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பேஸில் தான் வரப்போகுது. யூஐ நான் சொன்ன மாதிரி ஹலோ யூஐ நல்ல யூஐ தான். ஆனால் நீங்கள் செட்டப் பண்ணும்போது ஒழுங்காக செட்டப் பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை தள்ளிடும். புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், வெதர் ஆப்பில் போனால் ஆடு வரும், நார்மலாகவே ஆடு வர ஆரம்பிக்கும், நியூஸ் ஃபீட்லலாம் போனால் ஆடு வரும்.
ஆண்ட்ராய்டு 16 பேஸில் தான் வரப்போகுது. 2 மேஜர் அப்டேட் கொடுக்க போகிறாங்களா, அதாவது 17 ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு, ஆனால் வரல 18. ஸோ இந்த 2 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும், ஆனால் எப்போ வரும்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள். அதனால் வரும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் மோட்டோவோட கான்செப்ட். பட் எனக்கு வந்து பெருசாக அப்டேட் எல்லாம் ஒன்றும் மாறுற மாதிரி தெரில, கொடுத்துருக்காங்க, வரும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே தவிர இதனால் ஒரு பெரிய மாற்றமும் வரப்போகிறதில்ல. இந்த பர்ஃபார்மன்ஸ் பேசிக் டாஸ்க்கு தான். நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபோன் சத்தியமாக உங்களுக்கு செட் ஆகாது, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இந்த ஃபோனோட கேமரா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஒரு 50 மெகாபிக்சல், லிட்டியா 600 கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பேசினாலும் 8 MB அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அல்ட்ரா வைட் 8 MB கொடுத்தது ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கேமரா வைஸ் பார்க்கும்போது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஒரு 32 MB கொடுத்துருக்காங்க. இதில் 4K 30 கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஆனால் எத்தனை பேர் வந்து இதில் வீடியோகிராஃபியில் வந்து எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரில. பேசிக்கான ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், செல்ஃபி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அல்ட்ரா வைட் இதில் எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த சென்சாரை பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி யோசிக்கும் போது இது ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா செட்டப் தான். ஸோ உங்களுக்கு அங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேல்யூ ஃபார் மணியில் வர மாதிரி எந்த செக்மெண்ட்டுமே இந்த இடத்துல சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இது ஒரு பேசிக் கேமரா. ப்ரைமரில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். டே லைட்டில் இப்போ எல்லா ஃபோனுமே சூப்பராக தான் எடுக்க போகுது. லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக போகுது. போர்ட்ரேட்ஸ் மோட்டோவில் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இங்கே இருக்க போகுது, அதனால் அதுவும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஃபோன் நல்ல தரமான இந்த 27,000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு கேமரா ஃபீல் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தராது. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து இதோட பேட்ரி 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 7000 mAh வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லேயே வந்து சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து 33 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கும் போது ஒரு 33 வாட்டை வச்சு 7000 mAh பேட்டரியை வந்து ஃபுல் பண்ண முடியும்போ, இந்த 33 வாட்டை வச்சு 7000 mAh பேட்டரியை நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் சார்ஜ் ஏறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா USB-C to C கேபிள் கிடையாது, Type A to C தான் கொடுத்துருக்காங்க. பழைய மோட்டோ சார்ஜர் இது. ஆனாலும் வந்து பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். பட் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக 2 நாள் சாலிடாக வரப்போகுது. அங்கே எங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க போதில்லை. பிகாஸ் இதில் பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த வேலையுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த வேலையும் இல்லை. டிஸ்பிளேவும் பவராக இல்லை. உள்ள கொடுத்துருக்க சிப்பும் இதில் பவராக இல்லை. ரொம்ப பழைய சிப்பு. நீங்கள் இதில் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 90 சம்டைம்ஸ் 100 கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் சாலிட் 2 days கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. இதில் நீங்கள் ஹெவியாக யூஸும் பண்ண போகிறதில்ல. அதனால் 2 நாள்ன்றது சும்மா சாலிடாக அப்படி வரப்போகுது. அங்கே எங்கேயும் பிரச்சனை கிடையாது. பேட்ரிக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க மோட்டோ ஜென்ரலாகவே, அது எல்லாமே இதுலேயும் இருக்க போகுது. பட் இன்னொரு விஷயமும் கூட இங்கே ஒன்றும் வந்து நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒன்றும் இருக்க போதில்லை. 33 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்க போகிறதில்ல. ஸோ இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த பேட்டரி லைஃப் நல்லாவே தான் இருக்க போகுது, வேறு எங்கேயும் பஞ்சாயத்து இல்லை. இப்போ நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னல, மோட்டோ ரீலான்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க மோட்டோவோட G57 பவர். இந்த ஃபோன் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. பட் இந்த ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸிங் 13,000 ரூபா. இதே ஃபோனை அப்படியே ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே எக்ஸாக்டாக டைமென்ஷன் கூட மாறல. இப்போ நீங்கள் அதை பார்ப்பீங்க, ஜிஎஸ்எம்ஆர்னால் போய் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் டைமென்ஷன், சேம் ஸ்பெக்கு, சேம் பர்ஃபார்மன்ஸு, சேம் பேட்ரி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் மாறி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MB ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து 8 MB கொடுத்துருந்தாங்க, இங்கே 32 MB கொடுத்துருக்காங்களே தவிர ப்ரைமரி கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா, பேட்ரி, டிஸ்பிளே, டிசைனு எதையுமே மாற்றலை. ஐபி ரேட்டிங் முதல் கொண்டு அதே தான். ஆனால் அந்த ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 13,000 ரூபா. இந்த ஃபோன் லான்ச் பண்ணுற ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 27,000 ரூபா. எப்படி இருக்குது பாருங்களேன். 13 இன்ட்டு பண்ணால் கூட 26 தான் வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா போட்டு வச்சுருக்காங்க இந்த ஃபோனுக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுலேயும் சேம் இதே தாங்க, சேம் ஒரே சேம் தான். இப்போ எப்படி பிக்சல் 9 பிக்சல் 10 பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஃபோன் நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்களா இன்னும் புரியல. அதை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி விடுறதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. G Maxன்னு போட்டிருக்காங்க. அதாவது G57 பவரை அப்படியே அப்கிரேட் பண்ணி G Maxன்னு பேரில் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஃப்ரண்ட் கேமராவை மட்டும் மாற்றி. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இந்த ஃபோன் ரிவ்யூ வந்து தமிழில் வேறு யாருமே போடல. ஏன்னா இது ஏன் போடலன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இந்த ஃபோனை எங்கேயோ பார்த்துருக்கனேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த டீட்டெயில் எனக்கே தெரிஞ்சிச்சு. சிம்பிளாக சொல்ல போனால் மோட்டோ இந்த இடத்துல வேறு லெவலில் நம்மளை வச்சு செய்கிற மாதிரி தான் ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. என்ன தான் ப்ரைஸ் ஏறினாலும், என்ன தான் வந்து சிப்போட இது எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும், பட் மோட்டோ கிட்டேருந்து சத்தியமாக இந்த மாதிரி ஒரு ஃபோன் நான் எதிர்பார்க்கல. மோட்டோவோட
ஒரு ஸ்பெஷலே அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க தான் செம்மையாக கொடுப்பாங்க எல்லாமே. ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிளி வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டுமா, இது கூடவே இவங்க காம்படிஷனில் இருக்க ஃபோனே பார்த்தீங்கன்னா மோட்டோவோட எட்ஜ் சீரிஸ் இருக்குது. எட்ஜ் 60 ப்ரோலாம் வந்து இதுக்கு எவ்வளோ, அதாவது இதை விட 3 மடங்கு 4 மடங்கு பெட்டரான ஃபோன். எட்ஜ் 70 ஃபியூஷன், எட்ஜ் 70 ரேட்டுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. அதோட சிப்செட்டு, டிஸ்பிளே, டிசைனு, பேட்ரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். பட் மோட்டோ ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னை பொறுத்தவரை இந்த வீடியோ. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.